தலைநகரையே மாத்திரம், தமிழ்நாட்டையே மாத்திரம் 5 தலைநகரம். அது ஏன் போடுறேன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப நிறைய நேரம் இல்ல. இது பெரிய செய்தி. இது காவல், நம்முடைய ஆட்சியில் காவல்துறை எப்படி கட்டமைக்கப்படுது பாருங்க, பாத்துக்க. இது ஏன் சீருடைய மாத்திருக்கேன். இந்த காக்கி மேல என் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. வந்த உடனே இந்த சீருடைய மாத்திடுறோம். மாத்திட்டு பாரு எப்படி இருக்கு பாரு, அப்படி பாரு. காவல் நிலையத்துல அந்த சிவப்பு கிவப்பு அருவருப்பார்களை தூக்கிறோம். காவல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பையன்களை பயப்பட தேவையில்லை, தேவையில்லை. அங்க நம்ம காவல் தெய்வங்கள் இருக்குன்னு நினைக்கணும். இங்க பாரு, வண்ணத்தை முழுக்க மாத்தி விட்டுரும். எல்லாத்துக்கும் கூட வருவான் போலீஸ், எல்லாத்துக்கும் வருவான். நீ விபத்துனாலும் வரணும், சாலையில் விழுந்து செத்தினாலும் வரணும். இங்க பாரு, செத்து ஒருத்தன் சாலையில் விழுந்தான்னு வச்சுக்க, 1000கணக்கா நீ போயிட்டு இருப்ப. செத்து விழுந்தவன் சுத்தமான இருக்கலாம், என் அப்பனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனாச்சிரா, உன் மச்சனா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம். நீ போயிட்டே இருப்ப. ஆனால் எவன் செத்து பிணமாக விழுந்தாலும் அந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ், காவல்துறை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது காவல்துறையை போற்ற மதிக்க பழகிக்க. பாரு, முதல்ல விழுந்தவன அந்த இடத்துல வந்து ஒரு போரையை போத்தி துணியை போத்தி இந்த பிணத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் நிக்க போறது யாரு? காவல்துறை. என் அன்பு மக்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போலீஸை பார்த்து ஒரு பொறுக்கி பயந்தால் போலீஸாக இருக்கிறான் என்று அர்த்தம். போலீஸை பார்த்து பொதுமக்கள் பயந்தால் அந்த போலீஸ் பொறுக்கியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இதுவரை இந்த நாட்டில் காவல்துறை எப்படி இருந்தது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்கள் மகனின் ஆட்சியில் போலீஸாக இருக்கணும், இருக்க வைப்போம். இதுதான் நம்முடைய ஆட்சி. இது வந்து ஒரு துளிதான். இதுக்கு மேலே காவலர்கள் முன்வைக்கிற கோரிக்கையை கேட்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று, செதுக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நாம் தமிழர் அரசு செய்யும் என்கிற உறுதியை தருகிறேன்.